ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓவலேஷன் ஆகிறதுக்கு, எக் க்ரோத் ஆகிறதுக்கு, பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 2 வாரத்துக்கு ஈஸ்ட்ரோஜன் போதுமான அளவு இருக்கணும் நம்ம உடம்புல அப்படின்றது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது இயற்கையாகவே பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். பட் ஹார்மோனி பேலன்ஸ், பிசிஓ இருக்குது, இல்லை மற்ற ரீசன்ஸ்னால சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் போதுமான அளவு அவங்க உடம்புல வந்து வராது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எக் க்ரோத் அண்ட் ஓவலேஷனில் பிரச்சனை வரும். ஸோ பேபி வந்து தள்ளி போகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, எனக்கு வந்து கரெக்டான டைமில் ஓவலேஷன் ஆக மாட்டேது, ரொம்ப லேட்டாக வருது, ஓவலேஷன் சிம்டம்ஸ் வந்து எனக்கு இல்லை, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணேன், ஸ்கேன் பண்ணேன், எனக்கு எக் க்ரோத் வந்து சரியாக இல்லை, இவ்வளோ தான் இருக்குது, டாக்டர் நெக்ஸ்ட் மந்த் வரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு 5 உணவுகள் பார்க்க போகிறோம். இந்த 5 உணவுகளை பீரியட்ஸான 2nd 3rd டேலேருந்து அடுத்து ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து எக் க்ரோத் அண்டு ஓவலேஷன் வந்து நடக்கும். இதில் வந்து டெய்லி ஈஸியாக எடுக்கக்கூடிய உணவுகளும் இருக்குது, இல்லை வாரம் 1லேருந்து 2 நாள் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய உணவுகளும் சொல்கிறேன். உங்களுக்கு எதை எடுத்துக்க ஈஸியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணாமல் எடுங்க. கண்டினியூவாக எடுக்கணும். வாரம் ஒரு 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி எடுக்காமல் நீங்கள் கண்டினியூவாக பீரியட்ஸான 2nd 3rd டேலேருந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகி உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இது கூடவே கொஞ்சம் ஒரு 30-40 மினிட்ஸ் வாக்கிங் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பல்சரி ஓவலேஷன் நடக்கும். உங்களுக்கு டவுட்டே வேணாம், நீங்கள் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீடு, ஆளி விதை. இது நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். சீட் சைக்கிளிங்கில் கூட ஃபஸ்ட்டு 2 சீடு வந்து அந்த 2 வாரத்துக்கு எடுக்கணும் அப்படின்றதுல ஃப்ளாக்ஸ் சீடும் ஒரு சீடு. இந்த ஆளி விதை பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஈஸ்ட்ரோஜன் உங்கள் உடம்புல கொடுக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு சீடு. இது விலையுமே மலிவு தான். சூப்பர் மார்க்கெட்டில், மளிகை கடையிலலாம் ஈஸியாகவே கிடைக்கும். இந்த ஃப்ளாக்ஸ் சீடு வந்து நீங்கள் வந்து டெய்லி சமைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சும்மா நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டிங்கனாலே ஈஸியாக அவைலபிளாக உங்கள் கிச்சன்லேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு வெண்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடிக்கலாம். காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே எந்த டைமில் வேணாலும் இந்த ஃப்ளாக்ஸ் சீடு எடுக்கலாம். இது ஈஸியாக உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் உங்களுக்கு உடம்புல கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ச்சம்பழம். இதுவும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடியது. டேட்ஸ் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 3 பேர்ச்சம்பழம் கழுவிட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லதும் கூட. அனீமிக்காக இருக்கவங்க, உடம்புல வந்து ஹீமோக்ளோபின், அயன் கம்மியாக இருக்குது, பீரியட்ஸ் வந்து ஸ்கேன்டி பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க, லைட்டாக தான் படுது, சரியான ஃப்ளோ இருக்க மாட்டேது, 1 நாள் 2 நாள்லேயே நின்றுது, முடி கொட்டுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பெண்களுக்கு பேர்ச்சம்பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சில நேரம் நமக்கு இதெல்லாம் நல்லதுன்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சும் நம்ம எடுக்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான் பேர்ச்சம்பழமுமே அவ்வளோ நல்லது. முடிஞ்சளவு ரெகுலராக எடுங்க. ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பேர்ச்சம்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை, சிக்பீஸு. இந்த கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக் க்ரோத் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறனால அது எக் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட குவாலிட்டிக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பயிறு வகைகள் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, ஃபோலிக் நிறையா இருக்குது. அது எக்கோட குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான சத்து. ஸோ டெய்லி இல்லை, டெய்லி நம்ம ஒரே பயிரை சாப்பிட முடியாது. வாரம் ஒரு 2 நாள், ஒரு நாள் கருப்பு கொண்ட கடலையில் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நம்ம புளி குழம்பு செய்வோம்ல, அந்த மாதிரி சுண்டல் குழம்பு வச்சு ஒரு நாள் வேக வச்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து நீங்கள் ஒரு தடவை இப்போ வெள்ளை கொண்ட கடலை வேக வச்சிங்கனாலே அதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது இந்த பயிறு வந்து உங்களுக்கு ஹார்மோன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சீட் சைக்கிளிங்கில் நம்ம அடுத்து வர 2 வாரம் எடுப்போம். பட் எள்ளுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு நிறையவே இருக்குது. அதில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானும் இருக்குது, ஈஸ்ட்ரோஜனும் இருக்குது. இப்போ சீட் சைக்கிளிங் எடுக்காதவங்களாம் எள்ளை வந்து மாதம் 30 நாளுமே எடுக்கலாம். பிஃபோர் ஓவலேஷனும் எடுக்கலாம், ஆஃப்டர் ஓவலேஷனும் எடுக்கலாம். சீட் சைக்கிளிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஆஃப்டர் ஓவலேஷன் எடுங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் அண்டு இந்த எள்ளு, இது 2 சீடும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் சைக்கிள் கூட எடுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ நல்லது. உங்களோட ப்ரெக்னன்சி சப்போர்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு எண்டோமெட்ரியம் நல்ல மெத்த போல் வளர்கிறதுக்கு, இம்ப்ளான்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் இந்த எள்ளு. ஸோ முடிஞ்ச அளவு எள்ளுமே வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ், அதுக்கப்புறம் டோஃபு. சோயா பீன்ஸ்லேருந்து தான் டோஃபு வருது, அதுலேருந்து தான் மீல் மேக்கரும் எடுக்கிறாங்க. இந்த 3 உணவுகளுமே உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்றதுனால இப்போ இந்த 5 ஃபுட்டில் இது லாஸ்ட் பிளேஸ்னு நினைக்காதீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் பண்ணுறதுக்கு மற்ற உணவுகளை விட ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு நாள் சோயாபீன்ஸ், காஞ்ச சோயாபீன்ஸ் அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுனாலும் பரவாயில்ல, அதை வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் வந்து டோஃபு யூஸ் பண்ணலாம். டோஃபு வந்து பன்னீர் மாதிரியே தான் இருக்கும். அதோட டேஸ்ட் கொஞ்சம் பன்னீரை விட கொஞ்சம் சப்புன்னு இருக்கும்.
நீங்கள் பன்னீரை வச்சு என்னெல்லாம் டிஷ் பண்ணலாம், கிரேவி பண்ணலாம், சாண்ட்விச் பண்ணலாம், இல்லைனா கட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி மாதிரி போட்டு பொரியல் மாதிரியோ எக்கு பூர்ஜி செய்வோம்ல அந்த மாதிரி. ஸோ பன்னீரை வச்சு நீங்கள் என்ன ரெசிபிலாம் செய்யலாமோ அது எல்லாமே டோஃபு வச்சு செய்யலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கர் நம்ம சொல்லுவோம்ல, அது வாரம் ஒரு நாள் எடுக்கலாம். மீல் மேக்கர் அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பெண்கள் ஹார்மோன்ஸ்க்கு சரி அது வந்து ஒத்துக்காதுன்னு. ஸோ வாரம் ஒரு நாள் எடுக்கலாம். ஸோ இந்த 5 உணவு நீங்கள் கண்டினியூவாக எடுங்க. நான் சொன்ன மாதிரி டெய்லி எதெல்லாம் எடுக்க முடியும், டேட்ஸ், ஃப்ளாக்ஸீட், சிசமி, அதாவது பேர்ச்சம்பழம், ஆளி விதை, எள்ளு, இது 3 பார்த்திங்கன்னா டெய்லி எடுங்க. மற்ற பயிர் வகைகள்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ பச்சை பயிர் இடையில சேர்த்துக்கலாம். காராமணியுமே ரொம்ப நல்லது, அதுவுமே ஈஸ்ட்ரோஜனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபோலிக் இருக்கக்கூடிய உணவு. ஸோ இந்த மாதிரி எக் க்ரோத் இருக்கக்கூடிய உணவுகள் எடுங்க. இது ஈஸ்ட்ரோஜன் மெயினாக சப்போர்ட் பண்ணக்கூடியது. உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட், நீங்கள் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்கா கூட இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபுட் எடுங்க. அதே மாதிரியே இந்த ஃப்ளாக்ஸீட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஹார்மோன் ஆல்ரெடி உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்குது, இப்போ நான் ஃப்ளாக்ஸீட் எடுத்தால் இன்னும் அதிகமாகுமோன்னு பயப்படாதீங்க. இதெல்லாம் உங்கள் ஹார்மோனை சீராக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ தைரியமாக எடுக்கலாம். அவங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.